கொஞ்சம் கஷ்டம்தான் வண்டி போகிறது. இதில் விட்டு பார்ப்போம். ப்ராப்பராக வண்டி போகிறதுக்கு ஏதோ ஒரு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆஃப் ரோடு பண்ணுவோம் நம்மளும். எல்லாம் ஆஃப் ரோட் வண்டியில் பண்ணுவாங்க, நம்ம எல்லாமே இந்த வண்டியிலே பண்ணுவோம். வந்திருக்குங்க டூ வீலருங்கெல்லாம் இங்கேயும். எல்லாம் எங்கே போனாங்க வண்டி விட்டு? கீழே அங்கே ரோடு இருக்குது பாருங்கள், அந்த ரோட்டுக்குள்ளே போனோன்னா அங்கே உள்ள பர்மிஷன் நம்மளுக்கு இல்லை, கொடுக்க மாட்டாங்க. அங்கே பாருங்கள் தெரியுதா, அங்கே போட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் அப்படி போய் பார்ப்போம். மேலேயும் நிறைய வண்டி இருக்கே, பரவாயில்லையே. ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் வண்டியை வச்சு. நிரல்ல எங்கன்னா சைடில் இப்படி விடுவோம். ஃபைனலாக மேலே செம்ம வியூங்க. ஆனால் இவ்வளோ மேலே வந்து கூட அங்கே ஒருத்தர் கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாம் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கானுங்க. கூப்பிட்டானுங்க இப்போ என்னன்னு கேட்டாக்கா, ப்ரோ கஞ்சா அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பார்த்தா கஞ்சா அடிக்கிற மாதிரி இடம் இருக்குது, சிகரெட் சரி தண்ணி அடிக்கிறியா, எதுவுமே அடிக்கிறது இல்லை, எல்லாம் அங்கே இருக்கானுங்க. போலீஸ் எல்லாம் இதெல்லாம் எதுவும் கேட்குறதில்ல போல இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேட்டால் நல்லாயிருக்கும். சின்ன ரிக்வஸ்ட். அங்கே எல்லாம் கஞ்சா அடிச்சுன்னு உக்காந்து கிடக்குறானுங்க. சும்மா அங்கே இருந்தால் நம்மளுக்கும் டேஞ்சரு. தனியாக வேறு வந்திருக்கோமா, இங்கே யாரும் இல்லைங்க அவ்வளோவா. சும்மா நம்மளும் இருந்தால் பிரச்சனை வரும், கிளம்புவோம் நம்மளும். அதெல்லாம் கொஞ்சம் போலீஸ் கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். டூரிஸ்ட் வராங்க, நிறைய பேர் வராங்க. ஆனால்
வாங்க இங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். ஒரு 1/2 hour இங்கே தாங்க உக்காந்துட்டு இருந்தேன். வாங்க இன்னும் அப்படியே கீழே போட்டு கண்டினியூ பண்ணி. யாரும் தனியாக வர போகாதீங்க. நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க எல்லாம் கஞ்சா அரைச்சிட்டு தண்ணி அரைச்சின்னு இருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸும் கூட வாங்க வரது இருந்தாக்கா. சோலோ ரைடராக வர போகாதீங்க. சும்மா அவங்க குடிச்சிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. எதுக்குங்க பிரச்சனை? சரி வாங்க நான் அப்படியே மெயின் ரோடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் மெயின் ரோடு வந்துட்டோம். இது எந்த ஊர்னா தாவரைக்கரைன்ற ஒரு ஊருங்க. இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். நான் யோசிச்சுட்ருக்கேன் வீட்டுக்கு போகலாமா இல்லை ஃப்ரெண்டு அவங்க கேரேஜ் ஆண்ட போகலாமா அப்படின்னு சொல்லி. அப்போயே தான் டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா டிராஃபிக் ஃபுல்லாக ஆகிட்டுக்குதுங்க. அதாங்க அப்பயே சொல்லிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போகலாமா கேரேஜ் போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். கேரேஜ் போகிற வழி தான் வீடும் போகிறோம். வீட்டுக்கு லெஃப்ட் எடுக்கணும், கேரேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும். அதான் யோசிச்சுட்ருக்கேன். வாங்க கேரேஜ் என்ன போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம். இந்த ரோட்டில் இந்த மாதிரி நிறைய குறுக்கால வராங்க. இருங்க ரெக்கார்ட் ஆகுதா பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்பாக்கா ரொம்ப தூரம் பேசிட்டு போயிட்டுருப்போம் தனியாக. அடுத்த வாரம் வேற வீட்டில் ஊருக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். காலேஜ் வேறு இருக்குங்க, இல்லை போயிட்டுருப்பேன். அவங்க வேறு எப்போ டெஸ்ட் வைப்பாங்கன்னே தெரியாது. இந்த ரோட்டில் எங்கேருந்து எப்படி எப்படி வருவாங்கன்னே தெரியாது. அப்போயே பார்த்தா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிட்டு இருந்துச்சு.
கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தாங்க போனோம். நம்ம தான் அவங்கள சொல்லி திருத்த முடியாது. என்னதான் ஆரன் ஆச்சுனே இருந்தாலும் அப்படியே வந்துடுவானுங்க. செவன்ட்டியில் போகிற மாதிரியே தெரியல, ஆனால் பார்த்தா 70 போயின்னுக்கோம். நானும் அப்படியே சும்மா க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 9:20 ஆக போகுதுங்க. சரி 5:20 ஆக போகுது. 9:20ன்னு சொல்லிட்டுருக்கேன். நாளைக்கு வேறு மறுபடியும் வழக்கம் போல் காலேஜ் போகணும். நாளைக்கு வேறு இன்டர்னல் வச்சுருக்குங்க, போய் தான் ஆகணும். போப்பா போ, ஆமாம். இது வரைக்கும் ஒன்றும் படிக்கல. ஒரு சில பேர் நின்று பார்க்குறாங்க, ஒரு சில பேர் அப்படியே என்னதான் நீ ஆரன் அடிச்ச நேரம் நான் வந்துட்டே இருப்பேன்னு சொல்லி அப்படியே வந்துடுறாங்க. இங்கே தாங்க அப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ மட்டும் தான் நின்றுச்சு, வேறு எதுவும் இல்லை. பாருங்க ஃபுல்லு பிளட்டாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூருக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தெரியலையே. சரிங்க, நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.